தகப்பனே இயேசுப்பா 5 வாரமா இயேசுப்பா எங்களை கண்ணீர் மணி போல இயேசுப்பா பாதுகாத்து கொண்டே இயேசுப்பா ஒவ்வொரு நொடியும் இயேசுப்பா எங்களோடு நீங்க இருந்து இயேசுப்பா வழிகளை நடத்தினீரே அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா இதோ நீர் சொன்னீர் இயேசுப்பா சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிகள் என்று சொன்னது போல இயேசுப்பா இந்த ஆராதனை வேளையிலே இயேசுப்பா உம்மை துதிக்கிற பிள்ளையாய் தகப்பனே உம்மை பாடுற விடையாய் தகப்பனே இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா உமக்கு உற்சாகமாய் தகப்பனே தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி இயேசுப்பா நம்பிக்கையோடு இயேசுப்பா அனலாய் அபிஷேகத்தோடு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா உம்முடைய நாமத்தை இயேசுப்பா துதிக்கிற பிள்ளைகளா நீங்க மாற்றிங்க தகப்பனே துதிகள் மத்தியில் அசைவாடுற தேவன் இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா உணர்ந்து தகப்பனே இயேசுப்பா இருந்தது ஆலோசித்து இயேசுப்பா என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து தகப்பனே இம்மட்டுமா இயேசுப்பா எங்களை வழிகளை நடத்தினீரே அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லா வாய்களை விரிவாய் தந்து இயேசுப்பா உமக்காக நான் வந்திருக்க தகப்பனே இயேசுப்பா இந்த நாள்ல நான் யாருக்காகவும் வரல இயேசுப்பா உமக்காக இயேசுப்பா உம்முடைய வார்த்தைக்காக தகப்பனே இதோ நீ சொன்னது போல தகப்பனே 6 நாள் வேலைகளை செய்யுங்க 7வது நாள் கர்த்தருடைய நாள் தகப்பனே கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய இடத்துக்கு வந்து என்ன துதிகள் என்று சொன்னது போல தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா இந்த நேரத்தில் இயேசுப்பா நீங்க தொடர்புற கிருபைக்காக நன்றி தகப்பனே இயேசுப்பா யாரெல்லாம் எதற்காக ஜெபிக்கிறாங்க இயேசுப்பா யாரெல்லாம் இது வேணும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க தகப்பனே இந்த காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க தகப்பனே இந்த அற்புதம் என் வாழ்க்கையில செய்யணும் என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க தகப்பனே அந்த அற்புதத்தை இயேசுப்பா இந்த நேரத்தில் நீங்க தொடர்புற கிருபைக்காக நன்றி தகப்பனே இயேசுப்பா எத்தனையோ கஷ்டத்தோடு வந்திருக்கலாம் கண்ணீரோடு வந்திருக்கலாம் வியாதியோடு வந்திருக்கலாம் தகப்பனே இந்த ஆராதனை வேளையில இயேசுப்பா நீங்க ஒவ்வொரு பிள்ளை நீங்க தொடுங்க இயேசுப்பா நீங்க இயேசுப்பா பேசுகிற தேவன் தகப்பனே நாங்களோ கல்லையோ மண்ணையோ ஆராதிக்கல இயேசுப்பா நீங்க இயேசுப்பா உண்மையான தேவன் என்று சொல்லி இயேசுப்பா இந்த ஆராதனை வேளையில இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளை தகப்பனே வாய்களை விரிவாய் திறந்து தகப்பனே இயேசுப்பா நான் உமக்கென்று வந்தேன்னு சொல்லி இயேசுப்பா இந்த ஆராதனை வேளையில இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா உம்முடைய நாமத்தை இயேசுப்பா மகிமைப்படுத்த போற கிருபைக்காக நன்றி தகப்பனே ஹல்லேலூயா துதிக்கிறோம் யெகோவா ஷம்மாவை துதிக்கிறோம் யெகோவா ரூவாவை துதிக்கிறோம் எல்ஷடாவை துதிக்கிறோம் யாக்கோபின் தேவனை துதிக்கிறோம் எலியாவின் தேவனை துதிக்கிறோம் மோசேயின் தேவனை துதிக்கிறோம் தாவீதின் தேவனை உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுப்பா இதோ நீ சொன்னீரே இயேசுப்பா ஒருவரை நீங்க ஸ்தோத்திரம் செய்தால் நான் அவருக்கு மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னது போல இயேசுப்பா இந்த ஆராதனை வேளையில இயேசுப்பா யாரெல்லாம் எதற்காக ஜெபிக்கிறாங்க தகப்பனே மனுஷன் முகத்தை பார்க்கிறார் நீரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற என் தேவன் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை இருதயத்தை நீர் அறிகிற தகப்பனே எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் யோசனைகள் தகப்பனே எல்லாவற்றையும் தகப்பனே பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்கிறாங்க தகப்பனே இயேசுப்பா ஒரு படிப்பின் விஷயமா இருந்தாலும் தகப்பனே ஒரு வேலை செய்யற விஷயமா இருந்தாலும் தகப்பனே இயேசுப்பா ஒரு வியாதி இயேசுப்பா வியாதியோடு வந்திருக்கலாம் தகப்பனே சுகத்தை கொடுக்கிற தேவன் நீர் தகப்பனே மருத்துவரால முடியாத இயேசுப்பா பெரிய டாக்டர் நீங்க இருப்பது எங்களுக்கு கவலை ஒன்றுமே இல்லை இயேசுப்பா இங்கிருந்து கடந்து செல்லும் போது இயேசுப்பா ஒரு மன மகிழ்ச்சியோடு கடந்து செல்ல நீங்க உதவிகளை செய்யுங்க இயேசுப்பா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா
தகப்பனே. இயேசுப்பா எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கலாம் இயேசுப்பா. நாங்கள் இருப்பதே ஒரு பாவமான உலகத்தில் இயேசுப்பா. நாங்கள் பேசுகிற ஒரு பாவமான மனிதரிடம் தகப்பனே. ஒவ்வொரு பாவத்தை இயேசுப்பா விலையேறப்பட்ட ரத்தத்தினால் இயேசுப்பா இந்த ஆராதனைகளில் இயேசுப்பா நீங்க கழுவி சுத்திகரிக்க போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. இனி எந்த ஒரு பாவம் நாங்கள் செய்யாதபடிக்கு தகப்பனே உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்க நீங்க உதவிகளை செய்யுங்க இயேசுப்பா. ஒருவன் பாவம் செய்தால் அதை அறிக்கையிடுவான், அதை அறிக்கையிடாவிட்டால் வாழ்வடை மாட்டான் என்று சொன்னது போல தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா பாவத்தை நீங்க தொட்டு கதவுங்க தகப்பனே. நாங்க தெரியாமல் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கலாம் இயேசுப்பா. இந்த ஆராதனைகளில் இயேசுப்பா முக்கியமாய் தகப்பனே எங்களை பாவங்களை உங்களை பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசுப்பா. ஒவ்வொரு பாவத்தை இயேசுப்பா நீங்க தொடுங்க தகப்பனே. மறைமுகமான இயேசுப்பா பாவங்களை இயேசுப்பா நீங்க கழுவி சுத்திகரிங்க இயேசுப்பா. நீங்க பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே இயேசுப்பா. நீங்க பரிசுத்தப்படுத்த போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. அதற்கு ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா நீங்க தொடுங்க தகப்பனே இயேசுப்பா. அவங்க என்னென்ன கேட்கிறாங்களோ அதை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க இயேசுப்பா. இயேசுப்பா அவங்க கேட்கிறது சிறியது பெரிய காரியங்களா இருந்தாலும் தகப்பனே யோபு போல இயேசுப்பா ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீங்க கொடுங்க தகப்பனே. இயேசுப்பா வயதானவர்களை நீங்க தொடுங்க தகப்பனே இயேசுப்பா. எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கிறாதவனுக்கு என் தேவன் எனக்காக இருக்கார் என்று சொல்லி தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை தகப்பனே இயேசுப்பா திடன்படுத்துங்க தகப்பனே. சிறு பிள்ளைகளை நீங்க தொடுங்க தகப்பனே இயேசுப்பா. அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்காக நீங்க ஆசீர்வதிங்க இயேசுப்பா. இயேசுப்பா படிக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே இயேசுப்பா. ஒருவன் ஞானத்தில் குறை இருந்தால் என்னை கேட்க கடுவான் என்று சொன்னது போல தகப்பனே ஞானமாய் நடுக்க ஞானமாய் செயல்பட தகப்பனே. ஞானத்தோடு இருக்க நீங்க உதவிகளை செய்யுங்க இயேசுப்பா. பிசாசான வலையில் இயேசுப்பா விழாதபடிக்கு தகப்பனே உன் தெய்வ ஆவியானவர் தகப்பனே இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே இயேசுப்பா நீங்க இயேசுப்பா உம்முடைய இயேசுப்பா உம்முடைய வேலைகளை அழைத்து தகப்பனே இயேசுப்பா நீங்க மூடி மறைக்க போற கிருபைக்காக நன்றி தகப்பனே இயேசுப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையோட வந்திருக்கலாம் இயேசுப்பா இயேசுப்பா அவங்க நீங்க தொடுங்க தகப்பனே. நீரோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் என்று சொன்னது போல தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா கொடுக்கிற பிள்ளையா நீங்க மாற்றுங்க தகப்பனே இயேசுப்பா. யாரெல்லாம் இயேசுப்பா வியாதியோடு வந்திருக்காங்க நீங்க தொடுங்க தகப்பனே இயேசுப்பா. நீ விசுவாசித்து நான் சுத்தமாக்குவேன் என்று சொன்னது போல தகப்பனே இயேசுப்பா. வலிகளை எடுத்து நீங்க சுகத்தை கொடுக்க போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை வேளையில் இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசுப்பா நீங்க திடன்படுத்துங்க தகப்பனே இயேசுப்பா. இது ஆழ்ந்திருந்த இயேசுப்பா என் தேவனுக்காக நான் ஜெபிப்பேன், என் தேவனுக்காக நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தகப்பனே இயேசுப்பா. கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறீங்களோ நான் கெம்பீரத்தோடு அறுக்க செய்வேன் என்று சொன்னது போல தகப்பனே இயேசுப்பா. நாங்களும் ஒரு நல்ல விதைத்தில் இயேசுப்பா விழுந்த விதையை போல இயேசுப்பா உங்களுக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளா நீங்க மாற்றுங்க தகப்பனே. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ಸೋತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ದಿವ್ಯ ಹಸ್ತವು ನನಗೆ ಫಲ ನೀಡಿದೆ. ಸೋತ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ದಿವ್ಯ ಹಸ್ತವು ನನಗೆ ಫಲ ನೀಡಿದೆ.
ஜெபித்த ஒவ்வொரு காரியத்துக்கு இயேசப்பா நீங்க பதிலை கொடுங்க தகப்பனே. யாரெல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க தகப்பனே, அதை அடுத்த வாரம் வரும்போது பெற்றுக்கொண்டு வர நீங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க தொடுங்க தகப்பனே. இந்த இடம் காலியா இராதபடிக்கு தகப்பனே நீங்க நிரப்ப போற கிருபைக்காக நன்றி தகப்பனே இயேசப்பா. வினோதானமா இல்லாதபடிக்கு உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க இயேசப்பா. இங்கிருந்து கடந்து செல்லும் போது தேவ மகிமையோடு செல்ல நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே இயேசப்பா. இயேசப்பா எங்களுக்கு வைத்த இயேசப்பா அவசரத்தை நீங்க ஆசீர்வதிங்க இயேசப்பா. வரப்புறமான அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை உமக்கு ஒப்பா இருந்து உதவி செய்யுங்க தகப்பனே இயேசப்பா. பேசுகிற தாசனை மறைத்து மறைப்புறலான காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ளுங்க இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளையை தொடுங்க நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா துதி கண்ட மகிமை ஒவ்வொருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். காலவேளைக்காய் ஓய்வு நாளுக்காய் நாங்கள் துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்சங்கள் யாவர்கள் என் ஆவியை ஊற்றே தேவன் பிரசுத்த ஆவியானவர் எங்களை கிரியை செய்வதாக சொல்லிக்கிறோம். பல தடைப்பட்ட பிள்ளைகளை சீக்கிரமாக கொண்டு வாருங்க, ஆஸ்வதிக்க மகிமைப்படுத்துங்க. என்னை கேளும் ஜாதிகளையும் ஜனங்களையும் உங்களுக்கு சுலபமாக கொடுப்பேன் சொல்ல தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஆண்டவரே நாளை ஆஸ்வதிக்கிறதாக சொல்லிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே பேசுகிற தாசனை மறைத்து மறைப்பொருளுக்கு வெளிப்படுத்துங்க, ஆஸ்வதிங்க ஆண்டவரே. சோதனையின் ஆவிகள், தெளிவின் ஆவிகள், பிசாசை கொண்டு வருகிற எல்லா தடைகளும் இயேசு நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே பேசுகிற தாசனை மறைத்து மறைப்பொருளை வெளிப்படுத்துங்க. நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு இது ஒரு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே கத்த பெரிய காரியத்தை செய்யுங்க, ஆஸ்வதிக்க மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து உலகத்தில் நாம் செலுக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சரி, நம் தலைப்பு வந்து கிறிஸ்துவின் வீடு. ஒரு கிறிஸ்துவ வீடு எப்படி இருக்கணும்? 4-5 காரியங்களை குறித்து பார்க்கலாம். முதலாவது ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகள், ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகள், ஒரு கிறிஸ்துவ வீடு, அந்த கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்கிற பிள்ளைகள், நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நமக்கு எல்லாருக்கும் வீடு இருக்கு. ஒரு வாடகை வீடோ, சொந்த வீடோ, குடிசையோ, ஏதோ ஒரு வீடு ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதிகமாக ஆண்டவர் கொடுத்த அந்த வீட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நம்ம சொல்லணும். வேதத்தில் அதிகமாக நீங்கள் வாசிக்கும் போது கிறிஸ்துவ பிள்ளைகள் அல்லது கிறிஸ்துவ வீடு எப்படி இருக்க வேண்டும் சொல்லி நம்ம பார்க்க போறோம். 5 காரியங்களை பார்ப்போம். முதலாவது 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 29. இப்பொழுது உம்முடைய அடியான் வீடு, இப்பொழுது உமது அடியான் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னேன். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக என்றார். சரி, தாவீது அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம் என்று சொன்னால், அவர் ஒரு ராஜாவாக இருந்தாலும், அவங்களோட தேசத்துல ஒரு ராஜாவாக இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் நீ சொன்னீர் அல்லவா, எதை நீ சொன்னீர்? உமது வீடு என்றென்றைக்கு உமக்கு முன்பாக அது எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். கர்த்தர் சொன்னார் அப்படின்னு வசனம் இருக்கு. கர்த்தராக ஆண்டவர் தேவரே அதை சொல்லி ஆண்டவர் சொல்றார். யாருக்கு சொன்னாரு? தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம்னா, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானுடைய என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். உம்முடைய ஆசீர்வாதம். யாருடைய ஆசீர்வாதம்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும். உலகத்தில் நிறைய நேரங்கள் நம்ம பார்க்கிறோம், நம்ம சுயத்தினால பலத்தினால நம்ம நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா முடியல. தாவீது சொல்றாரு, ஒரு அரண்மனையில வாழ்ந்தாலும் சரி எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீ சொன்னீர் அல்லவா, நீ வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களவா, நீ சொன்ன அந்த வார்த்தையை பிரகாரமாக ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணலாம், ஒரு வீட்டை தமாரும் என்று சொன்னார். உமது அடியானுடைய வீடு, அடியானுடைய வீடு சொன்னா ஆண்டவருக்கு அது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்குது. அந்த வீட்டை நீ என்ன பண்ண ஆசீர்வதித்து வருவது சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணலாம். தாவீது ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை இருக்கிற ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார்னா கண்டிப்பா அதை என்ன பண்ணுவாரா, செய்வார்.
ஆண்டவர் சொன்னதை கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவார், செய்வார். ஆண்டவருக்கு நீங்க நிறைய நேரங்கள்ல நம்ம ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை நம்ம நிறைய நேரம் என்ன பண்றதுல நம்ம விசுவாசிக்கிறதுல நம்ம என்ன பண்றோம், கீழ்ப்படுறதுல, அதனால நம்ம என்ன பண்றோம், ஆசீர்வாதத்தை விழுந்துறோம். இன்னைக்கு கிறிஸ்துவ வீடு எப்படி இருக்குன்னு சொன்னா 4-5 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது வசனத்தால் கட்டப்பட்ட வீடாக இருக்கணும். இரண்டாவது ஜெபத்தினால் கட்டப்பட்ட வீடா இருக்கணும். மூன்றாவது விசுவாசத்தின் மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கணும். நான்காவது ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் கட்டப்பட்ட வீடா இருக்கணும். ஐந்தாவது திருச்சபையினால் கட்டப்பட்ட வீடா இருக்கணும். இந்த 5 காரியங்கள ஆண்டவர் நம்மோடு கூட இன்னைக்கு சில காரியங்களை பேசுகிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ வீடு எதனால கட்டப்பட்டிருக்கு சொன்னா ஆண்டவருடைய வசனத்து மேல நம்ம கட்டப்படணும். வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு வீடு கட்டணும்னா நிறைய தேவைப்படுகிறது. ஒரு வீட்டை கட்டினா சாதாரணமா வீடெல்லாம் கட்ட முடியாது இல்லையா? ஒரு வீட்டை கட்டினா முதலாவது அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும், நல்ல ஒரு இன்ஜினியரை பார்க்கணும், அதுக்கு என்ன சிமெண்ட் வேணும், கல் வேணும், அப்புறம் மணல் வேணும், எலக்ட்ரிஷியன் வேணும், நிறைய பொருட்கள் தேவைப்படுகிறது. அதெல்லாம் சேர்த்து நீங்க கட்டினாதான் அந்த வீடு எப்படி இருக்கா, பார்ப்பதற்கு அழகா இருக்கும். அதே போல ஒரு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துல நம்ம வீட்டை கட்டுறோம் அது ரொம்ப முக்கியம். நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்றது. முதலாவது பாயிண்ட் வந்து வசனத்து மேல நம்ம கட்டணும். இந்த வேத வசனம் ஒவ்வொரு கிறிஸ்துவோட வாழ்க்கையில இந்த வேத வசனம் ரொம்ப முக்கியம். நிறைய வீட்டுல வசனத்தெல்லாம் வச்சிருவாங்க, கிறிஸ்துவ வீடு மாதிரி தெரியும். இந்த வீட்டுக்கு தலைவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க. போர்டு மட்டும் மாட்டிருக்கும், வசனங்கள் நிறைய இருக்கும். ஆனா அந்த வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கும், எப்ப பாரு சண்டையா இருக்கும், பிரச்சனையா இருக்கும், வியாதியா இருக்கா, கஷ்டத்து மேல கஷ்டம், ஒரு தரித்திரத்து மேல தரித்திரம். சும்மா வசனத்தை வாசித்து வசனத்தை வீடுலாம் நிறைவேற்றா அது வசனத்தினால் கட்டப்பட்ட வீடுன்னு சொல்ல முடியாது. உண்மையாகவே வசனத்தினால் கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்குன்னு சொன்னா லூக்கா என்ற சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் 49ஆம் வசனம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷன் ஒப்பாய் இருக்கிறார். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு இருக்கிறது. என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் அஸ்திவாரம் இல்லாமல் மணல் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நீரோட்டம் அதின் மேல் மோதிய உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். முதலாவது நாம் பார்க்கிறோம், ஒரு ஆண்டவருடைய வார்த்தை மேல வசனத்து மேல கட்டப்பட்ட ஒரு வீடு. இந்த வசனத்து மேல கட்டப்பட்ட அந்த வீடு எப்படிப்பட்ட இருக்குதுன்னா ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் கட்டப்பட்ட அஸ்திபாரம் போட்டு கட்டுகிறோம். ஆழமா நம்ம தோண்டணும். நீங்க நிறைய நேரங்களுடைய வாழ்க்கையில ஆழமாய் நம்ம தோண்டதான் அந்த கற்பாறை மேல கட்டப்பட்ட அந்த வீடானது எப்படி இருக்குமா, ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னைக்கு நம்ம எதன் மேல கட்டுறோம், ஒரு 2 மனுஷன் இருக்கிறாச்சுங்க, ஒருத்தர் ஆழமா தோண்டி அந்த கற்பாறை மேல போட்டு ஸ்ட்ராங்கா கட்டுறான். அந்த வீடு எப்படி இருக்குதுன்னா அது காற்று வந்தாலும் சரி, நீர் ஓட்டம் வந்தாலும் சரி, என்ன புயல் வந்தாலும் சரி, அது என்ன பண்றான், அசைக்கப்படுவதில்லை. அந்த கண் மேல அஸ்திபாரம் போட்டு இருக்கிறான். அப்ப நம்முடைய வீடு வசனத்து மேல கட்டப்பட்டு இருக்கணும். இந்த கண்மலை என்பது கிறிஸ்துவ மேல ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வசனத்து மேல நீங்க கட்டப்பட்ட அந்த வீடு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒருவேளை நீங்கள் கற்பாறை மேல கட்டப்பட்ட அந்த வீடு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒருவேளை நீங்கள் மணல் மேல கட்டப்பட்ட அந்த வீடு மழை வந்து பெருவெள்ளம் வந்து என்ன ஆயிடும், மழை அழிஞ்சு போகாது, அது என்ன போயிடும், விழுந்து போயிடும். நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு வீடு கட்டுன்னு சொல்ல நிறைய கிறிஸ்துவர்கள் சொல்றாங்க, கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க. கடன் வாங்கி ஃபைனான்ஸ் வாங்கி நிறைய என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டுறதோ அல்லது பைக் வாங்குறதோ அல்லது ஏதோ ஒன்று செய்வாங்க, நிலம் வாங்குறதோ, கடன் வாங்கி கட்டுவாங்க. அது வந்து ஆண்டவர் சொல்லி வீடு கட்டுறது.
உண்மையான ஒரு நல்ல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா ஆண்டவர் மேல போய் ஆண்டவர் தாவீதை ஜெபிக்கிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ சொன்னீர் அல்லவா, நீ எனக்கு ஒரு வீடு கொடுக்கிறேன்னு சொல்லவா, அது உங்களுடைய வீடு அல்லவா, அது நீ அந்த அஸ்திபாரம் நீ போட்டுக்கிறீர்களா, அப்படிப்பட்ட எனக்கு வீடு தாருன்னு சொல்லி நம்ம கேட்பாங்க. அதனால நம்ம சாதாரணமாக வீட்டை கட்டவே முடியாது. வசனத்து மேல நம்ம கட்டணும். நல்ல ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில என்ன வசனம் சொன்னா ஆழமாய் அல்லது ஆண்டவருடைய அந்த வசனத்தை கேட்டு கேட்டு அன்புக்கு நீ கட்டும்போது அந்த வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்குமா, அது அஸ்திபாரம். இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு வீடு கட்டுறோம், வசனம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அந்த வசனத்துல நம்ம எங்க அந்த வசனத்தின் பிரகாரமாக கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனித குமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லையா. ஏன் அந்த வார்த்தை சொன்னா, இந்த உலகத்துல வாழ்வதற்கு கூட அவருக்கு என்ன பண்ணலையா, தலை சாய்ப்பதற்கு ஒரு வீடு இல்லாம இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணாரா, ஆண்டவரோடு கூட பிதாவோட கூட என்ன பண்ணாரா, அவரை மேன்மைப்படுத்திக் கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படிப்பட்ட ஒரு வசனத்து மேல நீங்க கட்டப்பட்ட ஒரு வீடு அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லது நம்ம கடன் வாங்கி அல்லது அந்த மணல் மேல கட்டப்பட்ட அந்த வீடு ஒரு நாளைக்கு என்ன ஆயிடும், அது இடிஞ்சு விடும். ஒரு நாளைக்கு புயல் வரும், ஒரு நாளைக்கு கவலைப்படுவாங்க, ஒரு நாளைக்கு கண்ணீர் விடுவாங்க. அப்படி நீங்க நிறைய நேரங்கள் நம்ம வீட்டை சுமந்து போயிருக்கோம். நிறைய நேரங்கள்ல நீங்க லோன் வாங்கி வீட்டு கட்டுவாங்க. தயவு செய்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்போது அது ஆசீர்வாதமா இருக்கும். அல்லது குறுக்கு வழியில அல்லது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு வழியில நீங்க வீட்டை கட்டிங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்குமா, ஆசீர்வாதம் இல்லாத இருக்கும். இரண்டாவது வீடு ஜெபத்தினால கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்குது. ஜெபம் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல நிறைய நேரங்கள்ல ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாத ஒரு வீடாக தான் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சொன்னா ஒரு கிறிஸ்துவ வீடு நிறைய வசனம் போடுறதா அது கிறிஸ்துவ வீடு கிடையாது. நிறைய வசனம் போட அங்க மாட்டி வச்சுட்டா அது கிறிஸ்துவ வீடு கிடையாது. அந்த வீட்டுக்கு யார் தலைவர்? மனைவியா கணவனோ அந்த பிள்ளைகளோ தலைவராக இருக்கக்கூடாது. ரெண்டாவது நீங்க ஜெபத்தினால கட்டப்பட்ட ஒரு வீடு. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜெபம் இருக்கணும். ஜெபம் இல்லைன்னா இந்த வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லை. நிறைய கிறிஸ்துவர்கள் சொல்ற வார்த்தை தான், கூரை இல்லாத வீடு ஜெபம் இல்லாத வீடுன்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு கூரை இல்லைன்னா அந்த வீடு என்ன இல்லை, ஜெபம் இல்லாத வீடு. அந்த கூரை இருந்துச்சுன்னா அந்த வீடு எப்படி வீடா, ஜெபம் இருக்கிற வீடு. அப்ப நம்ம வீடு கூரை இருந்தாலும் கூட நீங்க ஜெபம் இல்லாத இருக்கிறது. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போது மரியாள் விலையேற் பெற்ற கலகமில்லாத நாளகம் என்னும் தைலத்தில் ஒரு ரத்தத்தால் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதத்தில் பூசி தன் தலைமயிரையால் அவருடைய பாதங்களை துடைத்து அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் இருந்தது. பாருங்க, முன்னாடி அதிகாரத்தில் வாசிக்கும் போது மார்த்தாள், மரியாள், லாசரு மரித்த பிறகு 3 நாள் உழுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 4 நாள் ஆண்டவருக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, லாசரு என்ன பண்ணாரு, உழுத்து பிறகு அவர் மரித்த பிறகு அற்புதம் செய்த பிறகு அந்த வேறுபட்ட தைலத்தை எடுத்து வந்து ஆண்டுடைய சிரசில விழுத்தினார். இந்த வேறுபட்ட தைலத்தை கொண்டு வந்து ஆண்டுடைய சிரசில விழுத்தும் பொழுது அந்த வீடு முழுவதும் எப்படிச்சா தைலத்தினால் இருந்துச்சு. ஒரு பாட்டு தூபம் போல் நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்குமா, ஜெபத்தினால இருந்த ஒரு வீடா இருக்குமா. அந்த திரவியம், அந்த தைலம், அந்த வீடு முழுவதும் வாசனை உள்ளதா இருந்துச்சா. இன்னைக்கு நம்மளுடைய வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடாக காணப்படுகிறது. அந்த வாசனத்தினால அந்த வீடு முழுவதும் ஆயிடுச்சா, வாசனை தெளிவா இருந்துச்சா. அப்ப நம்முடைய வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடா இருக்குது, ஒரு ஜெபத்தினால நிறைந்த ஒரு வீடா இருக்க வேண்டும். அந்த ஜெபம் அந்த தூபம் போல் ஜெபம் அந்த வசனத்தில் வாசிக்கும் போது அந்த ஜெபத்தினால நம்ம வீடு நெருக்கப்படும் போது அந்த வீடு எப்படி இருக்குமா, ஆசீர்வாதமா இருக்கும். அதே நீங்க 5ஆவது வசனத்துல வாசிச்சீங்கன்னா அந்த தைலத்தை 300 படத்துக்கு நீ விட்டு தரித்திற்கு போடாமல் போனது என்னன்னு சொன்னாங்க. சீசர்கள் வந்து ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, இந்த தைலத்தை இந்த சகோதரி வீணாகி போயிடுச்சு, வீண் செலவு அப்படின்னு சொல்றாங்க, வீண் செலவு அப்படின்னு சொல்றோம். ஆனால் கூட பாருங்க, நம்ம சகோதரி என்ன பண்ணலாம், ஆண்டவருடைய சிரசிலே ஊற்றினாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறோமா, அல்ல ஆண்டவருடைய நம்ம ஜெபத்தினால நிறைந்த ஒரு பிள்ளைகளா இருக்கிறோமா. மார்த்தாள், மரியாளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மரியாள் என்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்முடைய வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடாக காணப்படுகிறது.
300 படத்துக்கு விட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துடலாம். தரித்திரம் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, இந்த அம்மா ஆண்டவருக்காக தியாகம் பண்ணார். இந்த அம்மா ஆண்டவருக்காக என்ன பண்ணலாம், அந்த ஆண்டவருடைய சிரசுல அதை ஊற்றினார். சீசர்களாம் அவங்க துக்கப்படுறாங்க. அந்த ஊழியத்துக்காக நிறைய நீங்க செலவு பண்ணும்போது துக்கம் வரும். ஆனா அந்த துக்கம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றது ஒரு நாளைக்கு நமக்கு ஆசீர்வாதமா இருக்குமா. சீசர்கள் அந்த தைலத்தை ஊற்றினோடனே அவங்க சொல்றாங்க, இதை விட்டு மற்றவங்களுக்கு தரித்திரம் கொடுக்கலாம், உங்களுக்கு கடன் பிரச்சனை கொடுக்கலாம், அல்லது மற்றவங்களுக்கு நீங்க வியாதி உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை யாருக்காவது நீங்க உதவி செய்யலாம். ஆனால் இந்த குணத்தை இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, வீடு செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் சொல்ற 9வது வசனத்தை படிங்க. அப்போது யூதரின் திரளான ஜனங்கள் அவர் அங்கீகரி இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோர்களுக்கு எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். அப்போது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணணும், 4 நாளாக இதை வைத்திருந்தார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்னை அடக்கப்பட்டவர்களுக்கு நாளுக்காக இதை வைத்திருந்தார். தரித்திரர் எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார், நான் எப்போது உங்களிடத்திலே இருக்கிறேன். கொஞ்ச காலம் தான் நான் இருப்பேன் உங்களிடத்துல. உங்களுக்குள்ள தரித்திரம் எப்போதும் இருக்கும். உங்களுடைய தரித்திரம் எப்போதுமே அது தீரவே தீராது. ஆனா இந்த சகோதரி என்ன பண்ணாங்கன்னா, அந்த விலையேற்பட்ட தைலத்தை எடுத்து ஆண்டுடைய சிரசுல ஊற்றினாங்களே, அந்த வீடு முழுவதும் திரவ வாசனை உள்ளது போல உங்களுடைய வீடும் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஜெபத்தினால நம்ம வீடு கட்டப்பட்டிருக்கும். இது நிறைய குடும்பத்துல ஜெபம் இருக்காது. ஒரு ஜெபம் பண்ணணும்னு ஜெபம் பண்ண தெரியாது. கிறிஸ்தவங்க 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் நம்ம வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண தெரியாது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, அந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கும் போது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணலாம், ஆசீர்வதிக்கப்படுவோம். 3வது நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது இந்த விசுவாசத்துக்கு மேல நம்ம வீட்டை கட்ட வேண்டும். நம்முடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாம தேவனை நீங்க ஒரு பொழுது என்ன பண்ண முடியாது, தரிசிக்கவே முடியாது. எந்த அளவுக்கு நீங்க அந்த எந்த அளவுக்கு நீங்க ஆண்டவர் மேல வைக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவோம், அதிகமா ஆசீர்வதிப்பாங்க. இங்க நம்ம ஆண்டவர் மேல வைக்கிறோமா, அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஆண்டவர் மேல வைக்கணும். இங்க நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் மேல வைக்கிறதுல உலகத்து மேல வைக்கிறோம், பொருட்கள் மேல வைக்கிறோம். அதனால நம்ம விசுவாசம் தான் இதை குறைந்து போகுது. வசன வாசிக்க யோவான் 7 சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 44வது வசனம் 52வது. ஒரு தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊரிலே கனவில்லை என்று சொல்லியிருந்தார். ஒரு தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊர்ல கனம் இல்லையா? என்னதான் நம்ம புகழ் பெற்றிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் தன்னுடைய சொந்த ஊர்ல அவருக்கு என்ன இல்லையா, கனம் இல்லையா? அது கீழே அப்படியே சொல்லி வர படிக்க 46வது. பின்பு இயேசு கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு மறுபடியும் வந்தார். அப்போது கப்பர்நகூமில் ராஜாவின் மனுஷரின் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருக்கிறபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீங்க. பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்து கானாவூர்ல ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். கானாவூர்ல ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைபடும் பொழுது அந்த திருமணத்துல ஒரு பெரிய அற்புதம், ஒரு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிருக்கிறாரு. அதே ஊருக்கு திரும்பி வரும்பொழுது ஒரு ராஜாவுடைய மகள், ராஜாவுடைய ஒரு மனுஷனுடைய அந்த குமாரன் வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்பயுமே என்ன பண்றீங்கன்னா அற்புதத்தை தான் தேடுறீங்க, அடையாளத்தை தான் தேடுறீங்க, ஆனா என்ன என்ன பண்ண மாட்டீங்க, விசுவாசிக்க மாட்டீங்க. நிறைய பேர் அப்படிதான். நிறைய பேர் எனக்கு வியாதி போகணும், எனக்கு கடன் பிரச்சனை போகணும், எனக்கு ஏதாவது வேலை கிடைக்கணும், ஆண்டவர் வேலை கொடுப்பாரு, கடன் பிரச்சனை தீர்ப்பாரு, வியாதி தீரும், ஆனா சபைக்கு வர மாட்டாங்க. இங்க அப்படிதான் ஆயிடுச்சு. பாருங்க, அந்த சகோதரர் என்ன பண்ணாரு, அவர் வேண்டிக் கொண்டார், என்னுடைய மகள் வியாதியா இருக்கிறார்,
மரண படுக்கையில் இருக்கிறார். தயவு செய்து நீ தண்ணீரை திராட்சரசமா மாத்தீங்க, என்னுடைய மகளை என்ன பண்ணும், உயிரோட எழுப்பணும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் அவரை பார்த்து தான் சொல்றாரு, நீ எவ்வளவு சொன்னாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, திருந்தவே மாட்டீங்க, அற்புதங்களை காணாவிட்டால் நீங்க விசுவாசிக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. அது கீழே நீங்க வாசித்தீங்கன்னா 50வது வசனம் வாசித்தீங்கன்னா சொல்றாரு, இயேசு அவருக்கு சொன்ன வார்த்தை நம்பி போனா. அந்த அந்த முதல் வசனத்தை வாசிக்கும் போது நீ போகலாம், ஒரு குமாரன் பிழைத்திருக்கிறார் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தை நம்பி போனான். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியே நம்பி போனான். ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வீட்டுக்குள்ள நீ வர வேண்டாம், நீ ஒரு வார்த்தை சொல்லாண்டு, ஒருவேளை அந்த என்னுடைய மகள் மறுத்து போயிருப்பாள் சொல்றாரு. ஆண்டு சொல்றாரு, இல்ல இல்ல, நீ போகலாம், உன் குமாரன் என்ன பண்ணிருப்பாரு, பிழைத்திருப்பான், உன் குமாரன் பிழைத்திருப்பான், உன்னுடைய மகன் பிழைத்திருப்பான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே நம்பி போனதுனால கடைசி 83வது குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன அதுவே என்று தகப்பன் அறிந்தும் அவனுக்கு அவனுடைய வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். பாருங்க, அதை வாசித்தீங்கன்னா அந்த ஒரு மனுஷனுடைய குமாரன் அந்த மகனுடைய வியாதிப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், நீ அற்புதத்தை செய்கிறல்லவா, நீ காணா ஒரு கல்யாணத்துல ஒரு அற்புதம் செஞ்சீங்க, என்னுடைய மகன் நம்ம வியாதிப்பட்டிருக்கிறார், அதை நீ சுகமாக்குன்னு சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பா, கண்டிப்பா என்ன ஆயிடும். போறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் ஓடி வந்து சொல்றான், அவன் மகன் என்ன பண்றான், படைச்சிட்டான். ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் மேல வச்ச ஒரு நம்பிக்கை. யார் மேல நம்ம வைக்கிறோம், நம்முடைய நாக்கு எழுப்பில்லாத நாக்குன்னு சொல்றோம். நம்ம பிள்ளை அவங்க கேட்டோன்னா அது ரொம்ப சந்தோஷம். இது நிறைய நேரத்துல நம்முடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வார்த்தையினால கேட்டு நம்ம எழுந்து போகிறோம். நம்ம எந்த வார்த்தை சொல்லணுமோ அதைத்தான் ஆண்டு நம்ம என்ன பண்றோம், ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வார்த்தை நிறைய நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு பிள்ளை ஆசீர்வாதமா இருந்தா அது ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் சொன்னார், நீ போப்பா, கண்டிப்பா உன் மகன் என்ன பண்ணுவான், மகன் கண்டிப்பா என்ன பண்ணுவான், சுகமாக்குவான், போ அப்படின்னு சொன்னார். அவன் போற உடனே அதே இடத்துல என்ன பண்ணான், அவன் எதிர்த்து ஓடி வந்து உன் மகன் என்ன பண்ணான், பழிச்சுட்டான். அதே நேரமும் ஆண்டவர் சொன்ன அதே டைமும் அந்த மகன் சுகமானதும் ஒரே டைமா இருக்கு. பாருங்க, விசுவாசத்துக்கு மேல கட்டப்பட்ட ஒரு ஆண்டவரை தேடி போனாங்க. அந்த குடும்பம் ஆண்டவரை தேடி போனோம். நீங்க நம்ம யாரை தேடி போறோம், ஹாஸ்பிட்டல் தேடி போறோம், ஹாஸ்பிட்டல் தேடி போறோம். ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அவரு பெரிய டாக்டர் நம்பி சொல்றோம். ஆண்டவர் மேல நம்ம என்ன பண்ணல, நம்பிக்கை வைக்கல. அதுதான் சொன்னார், இயேசு சொன்ன வார்த்தை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணான், உடனே என்ன பண்ணான், அவனுடைய ஜுரம் அவனை நீங்கிட்டு அவன் சுகமானா ஆண்டவருக்கு அவன் ஆசீர்வதித்தான். இது 2வது அற்புதம் என்று சொல்றோம். நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்ம அன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம யார் மேல கட்டுறோம்னா ஆண்டவர் மேல கட்டணும். முதலாவது சொன்ன வசனத்து மேல நம்ம கட்டணும். அந்த கற்பாறை மேல விதைக்கப்பட்ட அந்த விதையானது அந்த கற்பாறை ஆழமா தோண்டி இந்த வசனத்துல கட்டும் போதுதான் அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். சும்மா ஒரு பில்டிங் கட்டினா சாதாரணமா கட்டிட்டா அது என்ன ஆயிடும், விழுந்து போயிடாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், உண்மையா ஆண்டவருக்கு கீழ்ப்படிப்பது கர்த்தருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணலாம், ஆசீர்வதிப்பார். 4வது நீங்க வாசிக்கும் போது இந்த ஆவியினால கட்டப்பட்ட வீடு. இது நிறைய ஆவியினால் கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்குன்னா, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அதிகமா ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், கட்டணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 2 ஆவி இருக்கு. ஒண்ணு வந்து அசுத்தமான ஆவி, இன்னொன்னு அசுத்தமான ஆவி. இந்த அசுத்த ஆவி வந்து நிறைய குடும்பங்களை நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரிச்சு வச்சுக்கலாம். அது ஒரு ஆவி போச்சுன்னா எத்தனை ஆவி கொண்டு வருவோம், 7 ஆவி கொண்டு வருவோம். ஒரு ஆவி போச்சுன்னா நீங்க பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கும்போது பரிசுத்தமா இருப்பீங்க, நமஸ்காரம் பெற்று சமைக்கும் போது ஜெபம் பண்ணீங்க, ஆண்டுக்கு உண்மையா இருப்பீங்க. ஆனாலும் என்ன பண்ணுங்க, பரிசுத்தமா இருப்பீங்க. ஆனா நீங்க கொஞ்சம் அந்த அசுத்த ஆவியில போயிட்டீங்கன்னா உங்க வீடு எப்படி இருக்கும், சண்டை நிறைந்த ஒரு வீடா இருக்கும். வாசிங்க, சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24-26. ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும்
நான் விட்டு வந்த என் வீட்டிற்கே திரும்பி நான் திரும்பி போவேன் என்று சொல்லி அது வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்ப போய் தன்னிடம் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்றார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நீங்க எப்ப இந்த அசுத்த ஆவினால் பசுத்த ஆவியினால் விட்டு பின்வாங்கி போறீங்களோ, அது ஆண்டவருக்கு விரோதமாக நீங்க போகும்பொழுது அந்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு போயிடுச்சுன்னா பரவாயில்ல, அது போய் திரும்பி என்ன பண்ணுமா? போய் 7 ஆவி கொண்டு 7 பிசாசு வருது. நிறைய நேரத்தில் அப்படிதான் இந்த ஒரு மனுஷனுடைய ஆவி வெளியே போச்சுன்னா போன மாதிரி போய் திரும்பி என்ன பண்ணுமா? திரும்ப வந்து விடும். அது வெளியே அவ்வளவு சீக்கிரமா போகவே போகாது. அது வரும்போது பாத்தீங்கன்னா அந்த 26வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். வாசிக்கினா அந்த மனுஷனுடைய முன்னிலைமை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அளவுக்கு அவன் முன்னே நல்லா இருந்திருப்பான். அந்த அசுத்தாவி அவனுக்குள்ள வந்திருக்கும் பொழுது, அந்த அசுத்தாவி அவனுக்குள்ள வந்திருக்கும் போது, ஒரு மனிதன் பிசாசுடைய கட்டுகளை இருக்கும் போது, அந்த அசுத்தாவிகளை அவன் இருக்கும் பொழுது அவனுடைய என்ன பண்ணுமா? அவன் உலகத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பார்த்ததுனால நமக்கு அசுத்த ஆவிகள் அந்த கிரியைகள் அவனை செய்யும். அந்த ஆவி அவனுக்குள்ள இருக்கும். அந்த ஆவி ஒரு மனுஷனை வந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணணும்னா எல்லாமே பண்ணிடும். அப்ப நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடை கட்டப்படணும்? பரிசுத்த ஆவியினால் கட்டப்பட்டது. அநேக சபைகள் வாழ்க்கை நீங்க பாருங்க, அவங்க அந்த அசுத்தாவிக்கு இடம் கொடுத்துட்டாங்க, அந்த பணத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அந்த இடத்தை விற்று என்ன பண்ணாங்க? ஆண்டுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சுட்டாங்க. பிசாசு ஒரு பிசாசு என்ன பண்ண தூண்டி விட்டுட்டான். நீ ஏன் கொடுக்குற, எதுக்கு கொடுக்குற, கேள்வி மேல கேள்வி கேட்டு கணவன் மனைவி ஒருமனப்பட்டு பரிசுத்த ஆவியாருக்கு விரோதமாக நடந்தவங்கள அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கை முன்னிலைமை பார்க்கிற முன்னிலைமை கேடுள்ளதா இருக்கு. ஆண்டவருக்கு வெளியிடுக்கு போறவங்க, ரட்சிக்கப்பட்டு நான்ஸ்தானம் எடுத்து சபையை விட்டு பின்வாங்கி போறவங்கள அவங்க நிலைமை இதுதான். அவன் நிலைமை இப்படிதான். மனுஷனுடைய முன்னிலைமை பார்க்க அவனுடைய பின்னிலைமை வெறி கேடுள்ளதா இருக்குமா? ஆண்டவர் சொன்ன கெட்டு போனவர்களை ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். ஆனால் நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் தேற்றவார், நம்ம தேற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் என்னை போதிப்பார், பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துவார், பரிசுத்த ஆவியானவர் என்னை நான் பேச வேண்டிய காரியத்தை அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றதுல முக்கியத்துவம் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவி ஒரு குடும்பத்தில் வந்துச்சுன்னா அந்த வீடு என்ன ஆயிடும்? ரெண்டா உடஞ்சி போயிடும். ஜெபம் இல்லாத ஒரு வீடாக மாறிடும், விசுவாசம் இல்லாத ஒரு வீடாக மாறிடும், ஆண்டவர் கட்டப்படாத ஒரு வீடு, அசுத்த ஆவி நிறைந்த ஒரு வீடாக. நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில அசுத்த ஆவிகள் நிறைய இருக்குது. கிரியைகள் சொல்லுவாங்க, இந்த மாம்சத்தின் கிரியைகள், இந்த ஆவியின் கிரியைகள் 19 இருக்குது. இந்த கலாத்தில் நீங்க வாசித்து பாருங்க, யாராவது இருக்குங்க? மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குது. அவையாவே விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள், இவைகளெல்லாம் இப்படிப்பட்டவையெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. இது அசுத்த ஆவியினால் கிரியப்பட்டது. நம்ம அசுத்த ஆவி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் குடிச்சுட்டாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு அசுத்த ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் அவங்க பொய் பேசினாங்கன்னா அவங்ககிட்ட அசுத்த ஆவி இருக்குதுன்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் சண்டை போட்டாங்கன்னா அவங்ககிட்ட அசுத்த ஆவி இருக்குது. இந்த குடும்பம் எப்படி கட்டப்படாது அசுத்த ஆவி. அது ஒரு ஆவி பிரச்சனை எத்தனை ஆவி கொண்டு வரும்? 7 ஆவி கொண்டு வரும். ஆண்டவர் சொன்ன என்னை தவிர வேற எதுவும் நீங்க நமஸ்கரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இஸ்ரவேலுக்கு விரோதமாக, யாக்கோபுக்கு விரோதமாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் கூட இது நிறைய குடும்பங்கள் இந்த அனினியா சத்ரியால் போல இந்த அசுத்த ஆவி அவருக்குள்ள வரும்போது ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ணுங்க? தும்பிகரமாக போய் சொல்லிட்டார். அசுத்த ஆவியை நம்ம பார்த்துருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் மரித்த பிறகு, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு, அவர் பரலோகத்துக்கு போன பிறகு ஒரு தேற்றவாளனை நமக்காக அனுப்பினார்.
எதுக்கு தேற்றவாளன் அனுப்பினாருன்னு சொன்னா நம்ம கூடவே இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க ரைட்டு, பரிசுத்த ஆவியை பெற்று பண்ணீங்களான்னு கேட்பாங்க. எப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ, எப்ப நீங்க ஆண்டோட இல்ல, பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருக்கிறார். அதுக்காக போயிட்டு எங்க போய் கடையில காசெல்லாம் கொடுத்து வாங்க தேவையில்லை. மழை நாள் படிட்டு மணிக்கணில நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் மேல வருவார், உங்களுக்கு பலன் கொடுப்பார். ஆண்டவர் என்ன பண்ணுவார், யூதேயா சமாரியா எல்லா பட்டணங்களையும் எப்படி சாட்சியா இருப்பார். குடும்பத்துல சாட்சியா இருப்பார், அரிசிகட்ட சாட்சியா இருப்பார், சமையல சாட்சியா இருப்பார். ஆண்டவருக்கு வாரத்துல ஒரு நாள் வேலை ஆண்டவர் ஆலயத்துக்கு போகணும், நான் சாட்சி சொல்லணும்னு சொல்லி சாட்சி பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ணுவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கும். நிறைய நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் விட்டு எங்க போயிடும், பரிசுத்த ஆவிகளை போயிடும். அவர் தான் நம்ம நடத்துது. ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வீடு விசுவாசனால் நிறைவேற்ற கட்டப்பட்ட வீடா இருக்கிறா, அந்த ஆவியினால கட்டப்பட்ட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு குடும்பத்துல எப்பவுமே சண்டையா இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவி வந்துட்டான்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ண, உடனே ஊழியக்காரர்களை கொடுத்து நீங்க என்ன பண்ண, ஜெபிக்கணும். ஊழியக்காரர் கொடுத்து ஜெபிக்கணும், ஆலோசனை கேட்கணும். அப்படின்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இழந்து போயிடும். பரிசுத்த ஆவியினால கட்டப்பட்ட வீடு, இந்த வீடு எப்படி இருக்குமா, ஜெபத்தினால நிறுத்தப்பட்டது. ஜெபத்தினால் நிறைவேற்றப்பட்ட ஒரு வீடா இருக்கும், ஒரு விசுவாசத்தினால கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கும், அந்த வசனத்து மேல கட்டப்பட்ட வீடு எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். கடைசியாக திருச்சபை மேல் கட்டப்பட்ட வீடு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்மளுடைய திருச்சபை மேல கட்டப்பட்டிருக்கணும். திருச்சபை என்பது ஒரு வீடு தான் சொல்லப்படும். இது ஒரு பரலோகம் சொல்லப்படும். இது நமக்கு திருச்சபை என்பது நமக்கு பரலோகம் போல இருக்குது. வாசிக்க வசனம் 2 தீமோத்தேயு 2:20. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியவையுமானது. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டது, எஜமானுக்கும் உபயோகமானது. எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமானப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு பெரிய வீட்டை கட்டுறான். ஒரு பெரிய ஒரு மனுஷன் வீட்டை கட்டி அதை என்ன பண்ணான், பொண்ணு வெள்ளி பாத்திரங்கள் அல்லாமல் எதில் வைக்கிறான், பொண்ணு வெள்ளி தான் வைக்க மாட்டாங்க. எதில் வைக்கிறாங்க, கனவீனம் இல்லாத ஒரு பாத்திரம், மரத்தினால என்ன பண்றாங்க, அவை சில பொருட்களை தயாரித்து வைக்கிறான். அது கணத்துக்குரியதா இருக்குது. அப்படின்னா ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டு அது நம்ம என்ன பண்றோம், கனவீனம் இல்லாத ஒரு பொருளை வைக்கிறோம். அது நமக்கு அது சொல்ற அந்த பாத்திரம் கனவீனம் இல்லாதது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டில பொண்ணு வெள்ளி பாத்திரம் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. அவைகள் சில கணத்திற்கும் சில கனவிற்கும். அப்படின்னா நம்ம ஒரு வீட்டை கட்டிட்டு பெரிய பெரிய பொருட்களை என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். அது எதுக்கு வைக்கிறோம், ஷோகேஷுக்கு அழகா இருக்குன்னு சொல்லி வைக்கிறோம். அது கனவீனமா இல்லாத இருக்குது. ஆனா எதனால நீங்க வைக்கிறீங்கன்னு சொன்னா, வேறு பொருளை கொடுத்து அதை நீங்க வைக்கிறீங்க, அது உபயோகமா இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். உபயோகம் இல்லாத பொருளை கொடுத்து வச்சு அதை என்ன பண்றது, பிரயோஜனம் இல்லை. நம்ம எப்படிப்பட்ட இது இருக்குன்னா, நம்ம கணத்துக்குரியவர்கள், நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், நம்ம கணத்துக்குரியவர்களா இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு வேறுபட்ட அந்த பொருளை உபயோகப்படுத்தும் போது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணலாம், ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டு செப்பல் எடுத்தது நம்ம முன்னாடி வைக்க மாட்டோம், அல்லது ஷோகேஸ் வைக்க மாட்டோம். ஏன்னா அது கனவீனத்திற்கு உரியது, கணத்துக்குரியதா வைப்போம். அதே போல கனவீனத்துக்குரியது எதுன்னு சொன்னா சுத்தமாக்கப்பட்டது. இந்த 21வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அது சொல்றாரு, ஆக ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், தன்னை பரிசுத்தமாக்கிக் கொண்டால், பரிசுத்தமாக்கப்பட்டது எஜமானுக்கு உபயோகமானது. எந்த நற்கிரியை ஆயத்தமாக்கப்பட்டது, நம்முடைய எஜமானுக்குரியது. நம்முடைய வீட்டுக்குள்ள வீட்டை கட்டிட்டு இதெல்லாம் பண்ண ஷோகேஸ்ல வைப்போம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த பைப்ல இருக்கிறது ஏதோ ஒரு மூலையில பண்ணு, அது கணத்துக்குரியது. கனமில்லாம இல்லாத பொருளை கொண்டு என்ன பண்ண பத்திரமா வைக்கிறோம்.
தங்கம் கோல்டெல்லாம் பத்திரமா வைக்கிறோம். அது கனவீனமானது, அது வேஸ்ட்னு சொல்றேன். அதெல்லாம் மண்ணு, அது உருகி போயிடும், அதெல்லாம் வேஸ்ட். அதை நம்ம என்ன பண்றோம், அதை வந்து பத்திரமா வைக்கிறோம். ஆனா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, அந்த ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, அந்த பரிசுத்தமாக்கப்பட்டவருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். அந்த வீட்டை என்ன பண்ணுமா, பரிசுத்தப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தினால கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கணும், ஜபத்தினால கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கணும், ஆண்டவருடைய அந்த வார்த்தை அந்த விசுவாசத்துல கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கணும். ஆண்டவர் பாருங்க, பரிசுத்த ஆவியினால் கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கணும். அப்ப நம்முடைய வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்குன்னு சொன்னா, பரிசுத்த கணத்துக்குரிய ஒரு வீடாக இருக்கணும். ஆண்டவர் ஒரு இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்முடைய வீடு ஒரு ஜெப வீடாக இருக்கணும். பெய்துள்ள ஒரு வீடாக இருப்பாங்க. அந்த எஜமானுடைய, அந்த ராஜாவுடைய அந்த மகன் பாருங்க, அவனுடைய ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை மேலதான் நம்பி போனான். போனவனே இந்த வீடு இருந்துச்சு, மறித்து போன அந்த வியாதி அவங்களுக்கு ஆண்டவர் நம்ம சுகத்தை கொடுத்தாங்க. ஆண்டவர் அதே போல அவன் மேல, ஆண்டவர் மேல அவன் விசுவாசம் வைத்தான். இன்னைக்கு நம்ம யார் மேல விசுவாசம் வைக்கிறோம்? ஆண்டவர் மேல நம்ம விசுவாசம் வைக்கணும். நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கும் பார்த்தா தேவன் நம்ம என்ன பண்றோம், அதிகமா நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு நம்ம திருச்சபை என்பது ஒரு வீடு மாதிரி, இது ஒரு பரலோகம் மாதிரி. ஆண்டவர் அந்த திருச்சபையில நீங்க எப்படி இருக்கீங்களா, உங்க குடும்பத்திலே அப்படித்தான் நீங்க இருப்பீங்க. நம்ம வீட்டை சபை மேல, நம்ம திருச்சபை மேல கட்டப்பட்ட ஒரு வீடுன்னு சொன்னா, ஆண்டவர் இந்த வீட்டுல நம்ம தான் மணவாள். நம்மளாம் வந்து மணவாளன் வந்து இயேசு கிறிஸ்து. ஒரு வீடு, ஒரு கணவன் மனைவி போல ஆண்டவர் நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல வைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால நம்ம ஆண்டவர் மேல கட்டை போட்ட போது அந்த வீடு எப்படி இருக்குமா, ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில, இந்த உலகத்திலே வாழும்போது நிறைய வீட்டுக்கு போனாலும், நிறைய வீட்டுக்கு போயினாலும், முதலாவது வீடு எந்த வீடு? கானாவூர். இந்த திராட்சரசம் குறைபடும் போது போனார், அந்த திருமணத்துக்கு போனார். ஒரு திருமணம் என்பது ஒரு வீடு தான். அந்த வீட்டுக்கு போய் ஆண்டவர் அந்த குறைப்பட்டது ஆண்டவர் நிறைவேற்றினார். ரெண்டாவது எங்க போனார்னா, பேதுருடைய மாமி ஜுரமா இருக்கும்போது அந்த வீட்டுக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணாரா, அந்த ஜுரத்தை சுகமாக்கினார் என்று சொல்றாரு. மூன்றாவது எங்க போனாருன்னு சொன்னார், பெத்தனே இடத்துல மாத்தாள் மரியாதை வீடு. அதிகமா ஊழியங்களை செஞ்சுட்டு அங்க தங்க இருக்கு. லாசரு மரித்த பிறகு 4 நாள் ஆன பிறகு மரித்து போன அந்த லாசருவை உயிரோட எழுப்பினார் சொல்லி அந்த வீட்டுக்கு போனாரு. ஐந்தாவதாக ஒரு ஜெப தலைவனுடைய வீடு, எதிரியுடைய வீடு. அந்த ஜெப தலைவனுடைய அவனுடைய 12 வயது சிறுபெண் மரித்த பிறகு ஆண்டவர் அந்த வீட்டுக்கு போய் என்ன பண்ணாரு, தனித்தலையே உயிரோட எழுப்பு அப்படின்னு சொன்னார். பாருங்க, நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடா இருக்கும். இயேசு கிறிஸ்து வர வீட்டுல ஆண்டவர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்துக் கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவது நீங்க என்ன பண்ணலாம், ஆண்டவருக்கு எதிராக சகேயு வீட்டுக்கு போனார். சகேயு ஒரு பாவியான மனுஷன், இந்த உலகத்துல அவன மாதிரி பாவியான மனுஷன் யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பாவியான மனுஷன் வீட்டுக்கு போனாரு. ஆண்டவர் சொன்னாரு, இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு, நான் இந்த வீட்டுல தக்க வேண்டும் சொன்னார். பாருங்க, ஆண்டவர் ஒரு பாவியான வீட்டுக்கு போனார், ஒரு ஜெப தலைவருடைய வீட்டுக்கு போனார், ஒரு திராட்சரசம் குறைபடுகிற அந்த வீட்டுக்கு போனார், மறுத்து போட லாசர் வீட்டுக்கு தான் போனார். பெரிய ஒரு பணக்கார வீட்டுக்கு தான் போகல. நம்ம வீடு ஒரு ஏழை வீடா இருக்கலாம், குடிசை வீடா இருக்கலாம், எந்த வீடா இருக்கலாம், அந்த வீட்டுல இயேசு கிறிஸ்துடைய தூபம் ஜெபம் இருக்கிறார். அந்த போனார், சகை வீட்டுக்கு போனார், பாவியான மனிதனை சந்திச்சார், அவனுக்கு ரட்சிப்பு கொடுத்தார். அவன் ஏற்றுக்கொண்டான். நான் ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்ல, நான் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துறேன், நான் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துறேன். இது நம்ம அப்படி சொல்ல முடியுமா? அயால வேணா சொல்லல, செயல்படுத்த முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அயால சொல்லல, ஆனா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கடைசியாக இயேசு கிறிஸ்து எருசலேம் மேல் வீட்டுக்கு போனார். எருசலேம் மேல் வீட்டுக்கு போகும்போது அவர் மரிக்கும் போது அவர் சீசர்கள் என்ன பண்ணாரு, அந்த ஜீவாப்பத்தை கொடுத்தாரு. அவர் கால்களை கழுவினார். அவருக்கு அந்த வீட்டுக்கு போகும்போது எல்லாரும் லைனா உட்கார வச்சு பந்தி விசாரணை பண்ணி அவருடைய ஆப்போசிட் அந்த கம்பெனி சர்வீஸ் கொடுத்தார். இது எப்படி சரீரமா இருக்குது. அவர் போய் மற்றவருடைய கால்களை கழுவினார், சேசனுடைய கால்களை கழுவினார். அவங்களோட சேசனோட இல்லை கழுவாதீங்க அப்படின்னு சொன்னார். பேதுரு சொன்னார், நீ தேவனுடைய குமாரன், இந்த உலகத்தின் ரட்சகர், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர், நீ என்னுடைய கால்களை கழுவதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொன்னார். இல்ல இல்லப்பா,
அவங்களுக்கு கால்களை கழுவினாதான் அவங்களுக்கு எங்க உண்டு? பரலோகத்துல அவங்க உண்டு. ஒரு கால்களை கழுவுது, நம்ம இன்னைக்கு கால்களை கழுவுமா? ஒருவருக்கு விட்டு கொடுக்குறோமா? உண்மையாகவே ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கார். உங்க வீடு கட்டப்பட்ட ஒரு வீடாக இருந்துச்சுன்னா தாவீது சொன்னது போல இது என்னுடைய வீடு ஆண்டவரே, நீ சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த வீட்டை நீ கொடுத்திருக்கிறேன், இது உன்னுடைய அடியாளுடைய வீடு ஆண்டவரே, என்றென்றைக்கு இந்த வீடு எப்படி இருக்குமா? ஆசீர்வாதம் நிறைவே கூட ஆண்டவரே. அப்படி நீங்க ஜெபிக்கணும். வாக்கு தத்தத்தை வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்க வீடு ஆசீர்வாதமாக. கடைசியாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு திரும்பமா வந்து என்ன பண்ணாரு? சீசர்மா பயந்து ஒரு வீட்டுல இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணாரு? கதவை தட்டினாரு. பயப்படாதீங்க, உங்களுக்கு என்னது? சமாதானம். நான் போயிட்டு சொல்லிங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க நம்ம வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடாக? நம்ம பயந்து கொண்டு இருக்கலாம், யாரை குறித்து, கஷ்டத்தை குறித்து, பணத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து பயத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் என்ன சொல்ற? உங்களுக்கு இன்னைக்கு என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து விட்டு போகிறேன் என்று ஆண்டவர் கொடுக்கிற அந்த வீட்டுல எப்படிப்பட்ட ஒரு வீடாக இருக்கிறது? அநேக கிறிஸ்தவர்களுடைய வசனத்தை மாற்றி வச்சுட்டா கிறிஸ்தவ வீடு கிடையாது. அதாவது கிறிஸ்துவ பேர் வச்சுட்டா கிறிஸ்துவ குடும்பம் கிடையாது. நிறைய பேர் கிறிஸ்துவ பேர் தான் வச்சுக்கிறாங்க. சபைக்கு வரமாட்டாங்க, நம்மளுடைய ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. அவர் தேடி போனார். இன்னைக்கு நம்முடைய வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமானது. உங்கள் வீடு பரிசுத்தமுள்ள ஒரு வீடாக, கணத்துக்குரிய ஒரு வீடாக இருக்கிறது, பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வீடாக இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருபோது கர்த்தரை விட பண்ண தரிசிக்கவே முடியாது. இது வெளிப்படுத்துகிற விசேஷம். இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனோடு என்னோடு கூட போஜனம் பண்ணுவேன். லவோதிக்கு திருச்சபைக்கு தான் சொல்றார், நம்முடைய திருச்சபைக்கு தான் சொல்றார். ஒருவன் இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறார். நம்முடைய வாசல் பூட்டி வச்சிருக்கிறோம், இருதயத்திலே கதவை நம்ம பூட்டி வச்சிருக்கிறோம். அந்த இருதயம் கடினமா இருக்கிறது. நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க மாட்டோம். வேலைக்கே போய் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்கறதில்ல. ஆண்டவர் சொல்றார், 6 நாள் கஷ்டப்பட்டு நீ உழை சம்பாதி, 6ஆவது நாள் தேவனுடைய ஆலயத்துல வரணும். யூத ஜனங்கள் பார்த்தா இன்னைக்கும் சரி 6ஆவது நாள் ஒரு வேலையும் செய்ய மாட்டார்கள். இந்த அந்த ஆண்டவருக்கு நீங்க முதலெடுத்து கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவன் சொல்றார் பாருங்க, இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு. அந்த சத்தத்தை கேட்கணும். அந்த செவ சத்தம் நமக்கிட்ட இருக்கணும். இந்த விசுவாசத்துல அந்த faith, அந்த நம்பிக்கை, அந்த ஹோப் நமக்கிட்ட இருக்கணும். ஒரு திருச்சபை கட்டப்பட்ட ஒரு வீடுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆலயத்தை பூட்டி இருந்தாத அவசியம் இல்லை. அந்த எல்லா ஆலயத்திலும் நீங்க என்ன பண்ண? அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நம்ம பிரவேசிப்பேன். நம்ம கூட வராது. அந்த இருதயம் கடினமான இருதயமா இருக்கு. நம்ம இருதயம் மகா கருக்குள்ளதும் மகா கருக்குள்ளதுமா இருக்கு. வசனம் அப்படித்தான் சொல்லுது. கதவை திறந்தால் அவன் என்னிடத்தில் நான் பிரவேசி அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அன்று கூட நம்ம ஒரு நாளைக்கு இது மரித்த பிறகு பரலோகத்துல நடக்க வேண்டிய ஒரு விஷயம். பரலோகத்துல தேவனுடைய சமூகத்துல ஒரு ஆண் பெண் யாருமே கிடையாது, யூதர்கள் யாருமே கிடையாது, அந்நியர் யாருமே கிடையாது. உண்மையாகவே பரிசுத்தமாக வாழ்ந்தீங்கன்னா ஆண்டவரோட பரலோகத்துல நீங்க எப்படி இருக்கீங்கன்னா ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணலாம்? ஒரு பந்தியை வைத்திருக்கிறார். அவர் கூட உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு ஆண்டவர் நமக்கு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வீட்டுக்கு நீங்கள் பிரவேசிப்பதற்கு இந்த பூலோகத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது நீங்க சில காரியங்கள் தேகமான போதுதான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். பரலோகத்துல ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணலாம்? அவங்களோட கூட பேசும். ஆண்டவர் இந்த உலகத்துல ஆண்டவர்களுக்கு ஒரு கதவை திறக்கிறார். எத்தனை வீட்டுல மாச கணக்குல பெயர் இல்லாம இருக்கிறார், வருஷ கணக்குல பெயர் இல்லாம இருக்கிறார். அதெல்லாம் பார்த்து ஆண்டவர் துக்கப்படுவார். ஆண்டவர் வந்து கதவை தட்டுவார். ஐயோ என் மகனை ரசிக்கப்பட்டிருக்கிற, என் மனதில் இருக்கிற என் ஆண்டவர், உன் வீட்டுல சபை இல்லையே, உன் வீட்டுல எப்ப பார்த்தாலும் பணம் போயிருக்கிறேன் என்று சத்தத்துக்கு நானே வந்து திறக்கிறேன். அப்போ கூட ஒன்று இருந்து என்ன பண்ண முடியல, திறக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் நீ பொருந்தீங்க ஆண்டு சொல்றாரு. அடுத்த வருஷத்துல ஜெயம் கொள்கிறவன் என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட உட்கார்ந்து போல ஜெயம் கொள்கிறவன் அவன் என்னோட கூட சிங்காசனம் உட்காரப்படி அருளிச்சு. ஆண்டவர் இந்த உலகத்துல
சாத்தானை ஜெயிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டத்தை நம்ம ஜெயிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத எண்ணங்கள் நம்ம ஜெயிக்கும் போது தான் ஆண்டவர்கிட்ட உட்கார முடியும். 2 கொரிந்தியர் 5:1 படிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போகாமல் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போயிடும். இந்த விசுவாசத்து மேல கட்டப்பட்ட வீடு, அந்த பெயிண்ட் மேல கட்டப்பட்ட வீடு, வசனத்து மேல கட்டப்பட்ட வீடு, ஆழமாய் தோண்டி கட்டப்பட்ட அந்த வீடு பரலோகத்துல எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமா இருக்குமா? அதுதான் சொல்றாரு. இந்த பூமிக்குரிய கூடாரங்கள் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்துல நமக்காக ஒரு வீடு உண்டு. பரலோகத்துல நமக்காக ஒரு வீடு உண்டு. இந்த உலகத்துல வாடகை வீட்டுகளா, சொந்த வீட்டுகளா, குடிசை வீட்டுகளா, ஏதோ ஒரு வீட்டுல ஆண்டவர் தற்காலிகமாக ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பிரவேசித்தீங்களா, பரலோகத்துல நமக்காக ஒரு வீட்டை ஆண்டவர் கேட்டு வைத்திருக்கிறார். அது என்ன வீடுன்னு சொன்னா நித்தியமான ஒரு வீடு. பரலோகத்துல நீங்க போயிட்டா ஒரு நித்தியமான ஒரு வீட்டை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த பரலோகத்துல நீங்க பிரவேசிப்பதற்கு இங்கிருந்து நீங்க என்ன பண்ணா தயாராகணும். அப்பதான் அந்த நித்திய வீட்டுக்கு நீங்க போக முடியும். அதே 1 கொரிந்தியர் 11:2 படிங்க. 1 கொரிந்தியர் நீங்க எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டபடி இந்த கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிற்குமா? ஆண்டவருடைய கட்டளைகளை நீங்க கைக்கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க கைக்கொள்ளணும். இந்த வீடு புசிப்பதற்கு குடிப்பதற்கு இது தேவனுடைய வீடு கிடையாது. இந்த உலகத்துல இந்த பூமியில புசிப்பு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல நீங்க பிரவேசிக்க வேண்டும் சொன்னால் ஆண்டவருடைய கட்டளைகளை நீங்க என்ன பண்ணணும்? கைக்கொள்ளணும். பவுல் அதுதான் சொல்றாங்க. எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டிருக்க, நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறபடினாலே, ஆண்டவருடைய அந்த கட்டளைகளை கைக்கொண்டு வரும்படினால் கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிப்பார். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த உலகம் நமக்கு டெம்பரவரி தான். இந்த உலகத்துல வீடு நம்ம விசுவாசத்தினால கட்டப்பட்ட அந்த வீடு, அல்லது ஜெபத்தினால கட்டப்பட்ட அந்த வீடு, அல்லது பரிசுத்த ஆவியினால கட்டப்பட்ட அந்த வீடு, அல்லது திருச்சபையினால கட்டப்பட்ட அந்த வீடு ஆழமாய் தோண்டி ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணுவாரா? பரலோகத்தில் நித்திய ஜீவன் கொடுப்பார். ஒரு விவசாயி இருக்கிறான்னா அவன் என்ன பண்ணுவானா? வானத்தை பார்த்துட்டே இருப்பான். ஏன் அவன் வானத்தை பார்க்கறான்னு சொல்லுங்க. எப்போ மழை பெய்யுது பார்த்து அந்த மழை அந்த சீசன் வந்தோடனே அவன் விதையை விதைப்பான். விதையை விதைச்சோடனே அவன் அறுவடை செய்வது அவன் ரொம்ப சந்தோஷம். இதே போல ஆண்டவர் நம்மளே ஒரு நாளைக்கு அறுவடைக்கு கொண்டு போவார். இந்த உலகத்துக்கு பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் அந்த சந்தோஷப்படுவாங்க. இந்த பூமியில எனக்காக என்ன பண்ண நித்தியமான ஒரு வீட்டை கட்டி ஆசீர்வதிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு 2 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரத்துல 31ஆவது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வழி உத்தமமான வாசிக்க வேண்டாம், கர்த்தருடைய வசனம் உடன்படிக்கிறது போல நம்மை நம்புகிற அவர்கள் தேவனுடைய வழியை தெரியும். தேவனுடைய வழி ஒரு இடுக்கமான வாசனை, உலகத்துடைய வழி விசாலமான. அதை நீங்க நம்புறீங்க. ஆண்டுடைய வழியை நீங்க நம்பணும். ஆண்டுடைய நீங்க வசனத்து மேல கட்டப்பட்ட அந்த வீடு எப்படின்னா ஆசீர்வாதமாக இருக்கும். வசனம் சொல்றது சங்கீதம் 119 105 உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமாக. அதுதான் எனக்கு வெளிச்சம். அந்த தேவனுடைய வசனம் தான் எனக்கு வீடு. தேவனுடைய வசனம் தான் எனக்கு ஆசீர்வாதம். தேவனுடைய வசனம் தான் என்ன பண்ணுது? வழிநாட்டுது அப்படின்னு சொல்லி போகணும். அப்போஸ்தலர் 4:32 நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளுக்கு விற்கப்பட்டவைகளை கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அதை கேட்டு ஒருவனுக்கு ஒருவன்றும் குறைந்ததா இல்லை. ஆண்டவனுக்கு ஒரு நாள் குறைய வைக்க மாட்டாங்க. நீங்க ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன் மேல கட்டப்பட்ட ஒரு வீடு எப்படிப்பட்ட ஒரு வீடு சொன்னா அது ஆசீர்வாதமா இருக்குமா? 33வது வசனத்துல பாத்தீங்கன்னா பூரண கிருபை உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. 34வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்டவர்களே அவர்களுக்கு ஒன்று குறை இல்லையா? அந்நிய சத்துக்களை விட்டு மற்றவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு அவருடைய ஆண்டுடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனுக்கு தேவையான தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்ட
சொல்லப்படுது, அவர்கள் ஒன்றும் குறைவில்லாத. நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா எத்தனை குறை சொல்றோம், அரிசியில பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, அது இல்லை, இது இல்லை, குறை சொல்லிட்டே இருக்கிறோம். என்னைக்காவது நம்ம குறை சொல்லாத இருக்கணுமா? எண்ணெய் சேர்த்து தான் சொல்றோம். ஏதாவது ஒரு குறை நம்ம வச்சிருந்தா இருக்கிறோம். பாருங்க, அப்படி ஆண்டவர் ஒன்றுக்கும் குறை இல்லாம ஆதி திருச்சபை வளர்த்துச்சான், ஆதி குடும்பங்கள் வளர்த்துச்சான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டுடைய அந்த வார்த்தை கேட்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருந்துச்சான், ஒன்றுக்கு குறையில்லாம இருந்துச்சான். கர்த்தருடைய வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆண்டுடைய வசனத்தை கேட்கிற குடும்பத்துக்கு, ஆண்டுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணலாம், வசனம். இன்னைக்கு நம்ம வசனத்தை கேட்கிறோம், ஆனா வசனம் கிரியை செய்தார். அதான் ரொம்ப முக்கியம். விதையை விதைக்கிறோம், அதை அறுவடை செய்தாதான் அந்த விவசாயத்துக்கு நல்லது. அதே போல நம்ம ஆண்டவருடைய ஒரு ராஜ்யத்தை கேட்கிற, வசனத்தை கேட்கிறோம், நம்ம அதை பரிசுத்தப்படுத்துறோம், பரிசுத்தமா வாழணுமா, ரொம்ப முக்கியம். வசனம் சொல்லுது, ஆமோஸ் 8:10, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகி பஞ்சமெல்லாம் ஜன குறைவினால் உண்டாகி தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கர்த்தருடைய வசனம் கேட்காத காலம் வருமா? அந்த அளவுக்கு பஞ்சத்தை ஆண்டவர் உண்டாக்குவாராம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, ஆண்டவருக்கு அந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவளா நம்ம இருக்கணும். ஒரு காலம் வரும், ஒரு காலத்திலையும் வரும்போது கேட்காத கிடைக்காத பஞ்சத்தை ஆண்டவர் அனுப்புவார். வேதமே இருக்காது நம்ம கையில. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எங்க பார்த்தாலும் பைபிள் இருக்குது, எல்லாருக்குமே பைபிள் வச்சிருக்கிறாங்க. ஒரு இன்னும் வருகிற காலத்துல, இந்த கொடிய காலத்துல பைபிள் இல்லாம போயிடும், வேதம் இல்லாம போயிடும். அப்படிப்பட்ட காலத்துல நீங்க எப்படி இருப்பீங்க? இப்பவே ஆண்டவர் உங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தோம், நீங்க என்ன பண்ணீங்க, பின்வாங்கி போயிருந்தீங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும்போது நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே சொல்கிறார், 10 வசனம், அப்போது அவர் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டடையாமல் போவார்கள். பாருங்க, வசனமே கிடைக்காத காலம். எங்க போனாலும் வசனம் நமக்கு கிடைக்காத ஒரு காலம் ஆயிடும். வசனத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். அந்த வசனத்தினால கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கும். அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். நோவாவின் காலத்துல ஆண்டவர் அந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நோவா காலத்துல கர்த்தர் என்ன பண்ணாராம், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். காரணம் ஒரே ஒண்ணு, உங்க கர்த்தரை தேடி போனாங்க. அவங்க யாரை தேடி போனாங்க? கர்த்தரை தேடி போனாங்க. இன்னைக்கு யாரை தேடி போறோம்? உலகத்தை தேடி போறோம். உலகத்தை தேடி போய் உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால கடைசியில் அவங்களுக்கு அழிவு வரும். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஓய்வு நாளுக்காக நம்மளுடைய புதிய கிறிஸ்தவ பிடிக்கிறோம். ஆண்டவரே, நீ பரிசுத்தர் ஆண்டவரே. இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே ஆண்டவரே நீ வாழும்போது அந்த ஒரு கிறிஸ்தவ வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆழமாய் தோண்டி ஆண்டவரே, ஒரு கற்பாலையிலே கட்டப்பட்ட அந்த வீடானது ஆண்டவரே, அது கண்மலையானது வீடு. அது என்னுடைய விசுவாசத்துல, என்னுடைய நம்பிக்கையில் ஆண்டவரே, என்னுடைய பரிசுத்த ஆவியினால, என்னுடைய ஜெபத்தினால கட்டப்பட்ட ஒரு வீடாக இருக்கட்டும். சபையானது ஆண்டவரே, உன்னுடைய வார்த்தையினால கட்டப்பட்ட ஒரு வீடு ஆண்டவரே. நான் அந்த வார்த்தையை கேட்டு, இந்த வசனத்தை கேட்டு விட்டு விடாதபடிக்கு ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை அதை அப்படியே ஆண்டவரே உபயோகப்படுத்தத்தக்கதாக ஒரு நிச்சயம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழும்போது ஆண்டவரே, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுக்கு நல்ல வசதிகளையும் வீடுகளையும் செய்து கொடுத்திருக்கிறேன். நாம் ஆராய்ச்சி ஆண்டவரை பின்வாங்கி கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு ஆண்டவரே, ஒரு சகை குடும்பத்தை ரட்சிப்பு கொடுத்தது போல் ஆண்டவரே, ஒரு மறைத்து போன நாசனை உயிரோடு எழுப்பினது போல் ஆண்டவரே, ஒரு காணாவூர் கல்யாணத்தில் ஆண்டவரே ஒரு அற்புதம் செஞ்சது போல் ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அவங்க வாழ்க்கை ஆண்டவரே ஒரு மனமாற்றத்தை கொண்டு வாருங்க ஆண்டவரே. ஒருவனுடைய வசனத்தை கேட்டு ஆண்டவரே
அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துவேன் சொன்ன தேவன். அப்பா நீ நன்மைக்கு ஏதுவாய் நடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். அந்த கிறிஸ்துவ வீடு ஆண்டவரே வேத வசனத்தினால அல்ல ஆண்டவரே, புறமான அலங்காரத்தினால அல்ல ஆண்டவரே, இந்த உள்ளான அலங்காரம் ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. வருகிற நாட்களில் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய ஒரு வசனத்துல ஆண்டவரே உடைய வார்த்தையில இந்த விசுவாசத்துல ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே கட்டப்பட்ட வீடாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆச்சரிக்கிறோம். அச்சரிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு அச்சரிக்கிறோம் ஆண்டவரே. தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு அச்சரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு நோவாய் குழந்தை போல் ஆண்டவரே ஆண்டவரே ரட்சிப்பதற்கு ஆண்டவரே ஒரு தேவையை உண்டாக்குறது போல் ஆண்டவரே உன்னை ரட்சிப்பதற்கு ஆண்டவரே உன்னை மனம் திரும்புவதற்கு பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஆண்டவரே திருச்சபையை வைத்திருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. வேத வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறார்களே, நானும் என் வீட்டாரும் கர்த்தரே செய்கிறேன். நல்ல கிறிஸ்துவுடைய வாழ்க்கை ஆண்டவரே அடிக்கடி ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் ஆண்டவரே நானும் என் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாக ஆண்டவரே ஆராதிக்க ஜெபிக்க கொண்டிருக்கிற குடும்பங்களை கர்த்தர் இன்னும் ஆண்டவரே ஆசீர்வதிப்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. கொடுத்த காணிக்கையை அங்கீகரிக்க ஆசீர்வாதத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து விளையேற்படி நாம் ஜெபிக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆண்டவரே நாம் கேட்ட அந்த சத்தியத்தின்படி இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை மட்டும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.